அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானால் உச்சகட்ட மோதலில் இரு தொலைக்காட்சிகள். இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சீமான் சிறப்பு விருந்தினராக வந்தால் அவங்களுடைய டிஆர்பி ரொம்பவே அதிகமாக ஏறுது அப்படின்றத உணர்ந்த விஜய் மற்றும் ஜீ தமிழ் தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா சீமானை எப்படியாவது நிறைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சி அதற்கு பிறகு அவங்களுடைய டிஆர்பியும் பிஸ்னஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த மக்களவை தேர்தலுக்காக சீமான் நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்ற காரணத்தினால இந்த இரண்டு தொலைக்காட்சிகளுக்குமே சிறப்பு விருந்தினராக போக வேண்டிய நிறைய நிகழ்ச்சிகளை மறுத்திருக்காரு சீமான். இதனால இந்த இரண்டு தொலைக்காட்சிகளும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சீமான் வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தணும் அப்படின்னு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் வாட்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கும், ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும் ஜீ தமிழ் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கும் சீமான் அழைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த இரண்டு தொலைக்காட்சிகளுமே இந்த ஒரு விழாவை ஒரே நாளில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய மோதலில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சீமான் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு தான் வரணும் அப்படின்னு இரு ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு சீமானை அழைக்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னும், எனக்கு மக்களை சந்திக்கவே நேரம் சரியாக இருக்குது, இதுக்கு நடுவில் நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வர முடியும், இந்த இரண்டு பேரும் போட்டி போட்டு கூப்பிடுற ஒரு காரணத்தினால ரெண்டு நிகழ்ச்சிக்குமே போக வேணாம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே கோபம் வருது அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையான நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்கு. இப்படி இருக்க இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமான ஒரு பெரிய அரசியல்வாதியாக கருதாம ஒரு டிஆர்பி வாங்கி தர பொருளாக கருதி சீமானை வச்சு பிசினஸ் ஈட்டணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறதான் பார்த்தீங்கன்னா சீமான அதிக அளவில் ஆத்திரமடைய வச்சிருக்கு. ஏற்கனவே கமல்ஹாசனை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போன காரணத்தினால சீமான அதிகமாக விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சீமான் சொல்லிய போதும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவில் விளம்பரம் தேவை, அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சீமானுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. இதன் பேர்ல தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீமான் நிறைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்க இதையே வாடிக்கையாக வச்சுட்டு ஒரு காரணத்தினால சீமான் இது குறித்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த நிகழ்ச்சிகள் குறித்த எல்லா தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.